Hey guys, welcome back to Seven Sky Production. மீண்டும் செவன் ஸ்கை ப்ரொடக்ஷன் சேனலுக்கு உங்களை எல்லாரையும் அன்போடு நான் வரவேற்கிறேன். ஓகே, ஸோ திரும்ப கிட்டத்தட்ட ஒரு 11 மாசம் கழிச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரிவ்யூவில் இப்போ நான் திரும்ப வந்திருக்கேன். ஸோ இந்த 11 மாசம் இவ்வளோ நாள் எங்கடா போனேன், என் சேனலே எதுவுமே இல்லையே அப்படின்னு நீங்களாம் கேட்குற கேள்வி எனக்கு தெரியுது, கேட்குது. பட் இருந்தாலும் சில பல காரணங்களுக்காக கொஞ்சம் ரொம்பவே கேப் விட்டு திரும்ப நான் வந்திருக்கேன் ஒரு மூவி ரிவ்யூவோட, நான் சொன்ன மாதிரி. ஸோ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம மூவி ரிவ்யூக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு ஷார்ட் ஃபிலிமை பத்தி நான் பேச வந்திருக்கேன். உங்க கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன், ஒரு ரிவ்யூ கொடுக்க வந்திருக்கேன். ஓகே, ஸோ என்ன காரணத்துக்காக இது அதாவது இந்த ஷார்ட் ஃபிலிமை பத்தி நான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரியான ஷார்ட் ஃபிலிமை யாராவது பேசலைன்னா, நல்லதாகவும் சரி இல்லை கெட்டதாகவும் சரி, யாராவது பேசலைன்னா இது அப்படியே ஃபேட் அவுட் ஆயிரும். திரும்ப இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்டோ ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒரு மூவிஸ் கூட வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் இன்னைக்கு செஞ்சேன், யாரும் அதை பத்தி ஒண்ணுமே சொல்லலை. திரும்ப அது வரல அப்படின்னு ஏன் கேக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எதிர்காலத்துல நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? ஸோ அதனால ஒரு ரெக்கார்டுக்காக ஒரு டேட்டாக்காக நான் அந்த படத்தை பத்தி பேசணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. இப்ப சமீப காலத்துல நான் பார்த்த ஷார்ட் பிலிம்ல என்னை இந்த படம் கொஞ்சம் ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஓகேயா? சோ அந்த படம் என்னன்னு நீங்க கண்டிப்பா டைட்டில்லே நீங்க பார்த்திருப்பீங்க. சோ முதல்ல நம்ம இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பத்தி பார்த்துருவோம். இந்த படத்தோட முதல் பாசிட்டிவ் ஸ்கிரீன் பிளே, ரைட்டிங் அண்ட் அதை எடுத்த விதம். இந்த 3 விஷயத்துல இந்த படத்தோட டைரக்டரும் இந்த படத்தோட டீமும் கணக்கா இருந்ததாலதான் இந்த கதைய நான் பாக்குறப்ப க்ளோஸ் டு ரியாலிட்டியா இருந்துச்சு. அந்த நம்பகத்தன்மைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நம்பகத்தன்மை ஃபேக்டரை லூஸ் பண்ணாம இருந்துச்சு. இந்த கதை எளிமையா புரியுற மாதிரியும் இருந்துச்சு, ஏத்துக்கிற மாதிரியும் இருந்துச்சு. நார்மலா மல்டிவர்ஸ் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு கதை வந்துச்சுன்னா, ஒரு சராசரி ஆள் அந்த படத்தை பாக்குறான்னு வைங்களேன், அவனுக்கு ஒரு லெவலுக்கு மேல நீங்க சில விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா மண்டை குழம்பி போயிடும். ஒரு லெவலுக்கு மேல நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா அவனுக்கு அந்த படமும் புரியாது, பிடிக்காது. இந்த படத்துல இவங்க இந்த கதையை ஹேண்டில் பண்ண விதம் எப்படி இருந்துச்சுன்னா, நான் எந்த அளவுக்கு உனக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா உன்னால ஏத்துக்க முடியுமோ, உன்னால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுமோ, நான் அந்த அளவுக்கு உனக்கு கொடுத்துட்டேன். சோ அதுக்கப்புறம் அதை நீ ரீசர்ச் பண்றதா இல்ல அதை நீ டீகோட் பண்றதா, அது உன் தரப்புக்கு நான் விட்டுட்டேன். என் படத்துல என் கதையில என் ஸ்கிரீன் பிளேல நடக்கிறது இந்த விஷயங்கள் தான், இதுக்கு ஏத்த ஜஸ்டிபிகேஷனை நான் கொடுத்துட்டேன். இந்த கதை சிம்பிளா சாலிடா ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோ இப்ப இந்த படத்தோட ரெண்டாவது பாசிட்டிவ் காஸ்டிங். சோ ஃபர்ஸ்ட் இந்த படத்துல குறைஞ்ச ஸ்கிரீன் டைம்ல கேரக்டர்ஸை பத்தி நான் சொல்லிடுறேன். அந்த 2 போலீஸ் ஆபீசர் கேரக்டரும் அப்புறம் அந்த டிவைஸை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் வரும். இந்த 3 கேரக்டர்ஸ் குறைஞ்ச ஸ்கிரீன் டைம்ல வந்தாலும் அவங்க ஷோல்டர்லயும் கதை நகருது, அவங்க மேலயும் கதை நகருது. பொதுவா மெயின் ஸ்ட்ரீம் படங்கள்லயும் சரி இல்ல சில ஷார்ட் பிலிம்ஸ்லயும் சரி நிறைய கேரக்டர்ஸ் வரும். அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் எதனால வருது, எதுக்கு வருதுன்னே நம்மளுக்கு தெரியாது. அந்த கேரக்டர்ஸை நம்ம படத்துல இருந்து ரிமூவ் பண்ணிட்டா அந்த படத்துடைய கதை நகர்ந்து கொண்டேதான் இருக்கும். இந்த ஷார்ட் பிலிம்ல நிறைய கேஸ்டிங் எதுவும் இல்லாம குறிப்பிட்ட ஸ்கிரீன் டைம் குறைவா இருந்தாலும் வந்த சில கேரக்டர்ஸ்ல அவங்க மேலேயும் கதை நகர்றதுனால தேவைப்பட்ட கேரக்டர்ஸ் மட்டும்தான் இந்த படத்துல இவங்க காஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்த படத்துல வராங்க. கதைய நகர்த்திட்டு போறதுக்கான கேரக்டர்ஸ் மட்டுமே இவங்க இதுல வச்சிருக்காங்க. சோ அதுக்கு இவங்களுக்கு ஒரு பாராட்டு. மெயின் ரோல் பண்ண தினேஷ்குமார் அவர்கிட்ட இருந்து ஆரம்பம். தினேஷ்குமாரோட கேரக்டர் படம் ஃபுல்லா ஒரு ஷாக் ஸ்டேட்லயும் ஒரு கன்ஃபியூஸ்டாவே இருப்பாரு. ஏன்னா அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் கதையே போக முடியும், என்னடா நடக்குது அப்படிங்கிற ஒரு நிலையில தான் அவர் இருப்பாரு. உண்மையா அந்த 2 கேரக்டருக்கான வேரியேஷனை அவர் நல்லா பண்ணியிருந்தாரு. கெட்டப் சேஞ்சா இருக்கட்டும், அதுக்கு ஏத்த மாதிரி அந்த பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், நல்லா இருந்துச்சு ப்ரோ, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹெட்ஸ் ஆஃப் டு யூ. ரெண்டாவது குகேந்திரன்.
குகன் ப்ரோட ஸ்டைல் யூஸ்வலா அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அவரோட ஸ்டைல் தெரியும். அவருக்கு நீங்க ஒரு ரோல் கொடுத்து எனி ரோல் நீங்க கொடுத்து இதை பெர்ஃபார்ம் பண்ண சொன்னீங்கன்னா அவரு 100% இல்ல 200% அவரோட அந்த ஒர்க்கை போட்டு அந்த ரோல் அவர் பண்ணுவாரு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஹீஸ் அ குட் பெர்ஃபார்மர் ஆக்சுவலி. இந்த அடிப்படையில நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இதுல நம்ம யூனிவர்ஸ்ல வர குகேந்திரன் கேரக்டர் வந்து ரொம்ப சாஃப்டா நார்மலா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாக்குறவங்களுக்கு ஓகே என்ன நடக்குது, இவர் இப்படி பண்ண மாட்டாரு அப்படிங்கிற மாதிரிதான் ஃபர்ஸ்ட் இருக்கும். ரொம்ப சாஃப்டா இருக்கும், ரொம்ப நார்மலா இருக்கும், சப்டலா இருக்கும் அவர் கேரக்டர். கட் பண்ணா அந்த மல்டிவர்ஸ்ல வர அந்த கேரக்டர் இருக்குல்ல, அந்த யூஸ்வலா குகேந்திரனோட ஸ்டைல் நம்ம பார்ப்போம்ல, அது இறக்கி விட்டாங்க. அப்படியே அந்த ஃபியர்ஸா அந்த ரேஜ் ஃபுல்லா அது டோட்டலா நம்ம யூனிவர்ஸ்ல வர அந்த கேரக்டருக்கு டோட்டல் கான்ட்ராஸ்டா ஒரு ரோல்ல அவரு வந்திருப்பாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் யூ ப்ரோ. ஓகே, சோ இப்ப இந்த படத்துல வந்த 3வது மெயின் ரோல் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ்ட் ஆன ரோல். சோ அந்த ரோலுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் கொடுக்கலான்னு ஆசைப்படுறேன். யாருன்னா மோகன் முருகன் அண்ணன். மோகன் முருகன் அண்ணன் இந்த நம்ம யூனிவர்ஸ்ல நடக்கிற கதையில அவரோட ரோல் வந்து எந்த ஒரு ஸ்பெஷலும் இல்லாத மாதிரி இருக்கும், எந்த ஒரு ஸ்பெஷாலிட்டியும் இல்லாத மாதிரி இருக்கும், ரொம்ப நார்மலா இருக்கும். இது வந்து வேற யாராச்சும் பண்ணிருக்கலாமே, இந்த ரோலை வந்து வேற யாரோ கூட ரெண்டமா யாரும் பண்ணலாமே, இதுல அவ்வளவா பெர்ஃபார்மன்ஸ் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் அந்த நம்ம யூனிவர்ஸ்ல வர அந்த கேரக்டர் கொடுக்கும். கட் பண்ணா இந்த மல்டிவர்ஸ்ல வர கேரக்டர் இருக்குல்ல, சோ ஃபர்ஸ்ட் பிஃபோர் தட் அந்த பிக்சர்ஸ்லயும் போஸ்டர்ஸ்லயும் வரப்ப நான் என்ன நினைச்சேன்னா அந்த முடி ஸ்டைல் இதெல்லாம் பாக்குறப்ப ஓகே இவர் ஒரு அண்டர் கிரவுண்ட் கேங்ஸ்டர் போல அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அவர் வேற ஒரு ரோல் பண்ணியிருந்தாரு அங்க. அந்த ரோல்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா, அந்த ரோல்ல அவரு பெர்ஃபார்ம் பண்ண விதம் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. ஏன்னா அந்த ரோலை அவரு ஒரு வாய்ஸ் மாடுலேஷனோட பண்ணியிருப்பாரு. யூஸ்வலா அந்த வாய்ஸ் மாடுலேஷன் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்றோம்னா அந்த வாய்ஸ் மாடுலேஷன் வந்து அதுவும் தனியா ஒரு ஆக்டிங் என்வாயன்மெண்ட் கொடுக்கும், ஒரு ஆக்டிங் ஃபேக்டரா அது அமையும். இந்த மாதிரி டைப் ஆஃப் சில வாய்ஸ் மாடுலேஷன் நம்ம யூஸ் பண்ணி நம்ம நடிச்சோம்னா இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஆக்டிங். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த மீட்டர் கரெக்டா இல்லைன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஃபேக்கா இருக்கும், ரொம்ப ஆடா இருக்கும். அதுதான் இந்த வாய்ஸ் மாடுலேஷன் பண்ணி வர கேரக்டர்ஸ்க்கு அதுதான் ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும். மோகன் முருகன் அண்ணன் இதுல ஏன் என்னை இம்ப்ரெஸ் பண்ணாரு அப்படின்னா, ஏதோ நார்மலா ஓகே இது வந்து எனக்கு ஜஸ்ட் பீஸ் ஆஃப் கேக் அப்படிங்கிற மாதிரி அவர் ஈஸியா அந்த ரோலை அவ்வளவு தத்ரூபமா அவ்வளவு எளிமையா வெரி வெரி க்ளோஸ் டு ரியாலிட்டி அப்படிங்கிற மாதிரி அவரு அதை பெர்ஃபார்ம் பண்ணாரு. இன் ஃபியூச்சர் கண்டிப்பா இந்த படத்துக்கு ஒரு சீக்வல் வரணும். ஏன்னா அப்படிதான் கிளிஃப் ஹேங்கர் போட்டுதான் அந்த எண்டிங் முடிச்சிருக்காங்க. ஸோ இன்கேஸ் இந்த டீம் இந்த டைரக்டர் சில கேரக்டர்ஸை வச்சு ஒரு ஸ்பின் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணா, எனக்கு தெரிஞ்சு என் பர்சனல் ஒப்பீனியன் என்னவா இருக்கும்னா, மோகன் முருகன் அண்ணனுடைய அந்த மல்டிவர்ஸ்ல வர கேரக்டரை எடுத்து ஒரு ஸ்பின் ஆஃப் செஞ்சா ரொம்ப ஃபன்னா இருக்கும். அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அவர் உண்மையா ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணியிருந்தாரு. ஸோ அதனாலதான் அந்த கேரக்டர் அவர் பண்ண விதம், அவர் பெர்ஃபார்ம் பண்ண விதம் வந்து என்னைய ரொம்ப எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. ஸோ அவருக்கான ஒரு ஸ்பெஷல் அப்ரிசியேஷன், அவருக்கான ஒரு ஸ்பெஷல் மென்ஷனா நான் இந்த டைம் நான் எடுத்துக்கிட்டு அவருக்கு ஒரு பெரிய ஹெட்ஸ் ஆஃப் நான் சொல்லிக்கிறேன். மோகன் முருகன் அண்ணன் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் அண்ணன். ஸோ இப்ப நம்ம இந்த படத்துல இருக்கிற நெகட்டிவ் பத்தி பார்ப்போம். இந்த படத்துல எனக்கு ஒரே ஒரு நெகட்டிவ் தான், ரொம்ப மைன்யூட்டான ஒரே ஒரு நெகட்டிவ் தான். என்னதுன்னா டப்பிங். டப்பிங்ல ஒரு கிளிச் இல்லைன்னா ஒரு குட்டி ப்ராப்ளம் ஒன்று இருக்கும். ஆன் த ஸ்பாட் நம்ம பெர்ஃபார்ம் பண்றோம்ல, ஒரு வாய்ஸ் மாடுலேஷன் போட்டு அந்த டைம் நம்ம பெர்ஃபார்ம் பண்றத டப்பிங்ல நம்ம 100% கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த டைம் நம்ம பண்றப்ப ஒரு ஸ்டேஜ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்கும். அண்ட் தென் ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சு நம்ம டப்பிங்ல அதை பண்றப்ப நம்ம ஆன் த ஸ்பாட் பண்ண 100% கொடுத்த அந்த பெர்ஃபார்மன்ஸும் அந்த வேரியேஷனையும் டப்பிங்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளால கொடுக்க முடியாது. ஸோ அதுதான் வந்து டப்பிங்ல இருக்கிற ஒரு ரொம்ப குட்டியான ஒரு கிளிச் இல்லைன்னா ஒரு ப்ராப்ளம் சொல்லலாம். ஸோ அதே தான் இங்கேயும் இந்த படத்துல ஒரு குறிப்பிட்ட சில இடத்துல வந்துட்டு ஆக்டர்ஸ் உடைய அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கும் அவங்க வாய்ஸ் மூலியமா வர அந்த எமோஷனுக்கும்
கொஞ்சம் ஒட்டாத மாதிரி எனக்கு இருந்துச்சு, ரொம்ப சில கொஞ்சமான இடத்துல மட்டும்தான். ஸோ மெத்தபடி எனக்கு இந்த படத்துல அவ்வளவு பெரிய நெகட்டிவ்லாம் எனக்கு எதுவும் இல்லை. எனக்கு இதுதான் கொஞ்சம் ஒரு நெகட்டிவா எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, ஸோ ஓவராலா இந்த படம் எப்படி இருந்துச்சு? டெக்னிக்கல் சைட், எக்ஸிகியூஷன் சைட் நல்லா பண்ணியிருந்தாங்க. கதைப்படி ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட். ஃபிளாஷ்பேக்னு ஒரு ட்ராக்கை வச்சு அதை ஜவ்வா இழுக்காம, ஃபிளாஷ்பேக்ல இந்த எலிமெண்ட் இருக்கு, சிம்பிளா ஸ்வீட்டா சாலிடா கதையை நகர்த்தி இருந்தாங்க. மெயினா ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த படத்தை இதோட டியூரேஷன் வந்து ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட இருக்கு. எந்த இடத்துலயும் எனக்கு இந்த கதையை ஸ்கிப் பண்ணவோ இல்ல டக்கு டக்குன்னு ஃபார்வர்ட் பண்றதுக்கோ எனக்கு தோணல. பிகாஸ் தி ஸ்கிரீன் பிளே வாஸ் சோ ஷார்ப், சோ கிறிஸ்பி. அகெயின் ஹெட்ஸ் ஆஃப் டு தி என்டையர் டீம். இன்னும் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டோரிஸ்ல டிஃப்ரெண்டான ப்ராஜெக்ட்ஸ் வரணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யோர் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் as well. So yeah guys, thank you. That's all for my review today. And இன்னொன்னு, யாரு இப்ப வெளியே நிறைய ஷார்ட் பிலிம் மேக்கர்ஸ் இருக்கீங்க, யாருக்கு நீங்க பண்ணின ஷார்ட் பிலிமுக்கு ஒரு சரியான ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களோ, நீங்க ஹார்ட் ஒர்க் போட்டு ஓகே நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் ஆனா இதெல்லாம் வந்து யாருமே நோட்டீஸ் பண்ணல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, உங்க ஷார்ட் பிலிமுக்கு ஒரு நல்ல ரிவ்யூவையும் ஒரு நல்ல டிஸ்கஷனையும் நான் செவன் ஸ்கை ப்ரொடக்ஷன் சேனல்ல இருந்து உங்களுக்கு தருவேன்னு நம்புறேன். ஸோ மறக்காம அங்க நீங்க டிஎம் பண்ணுங்க. So that's all from me today. It's your Rakesh Ilangovan from Seven Sky Productions signing off. See you in the next video.